I just want to tell the House in regard to the rental income, we are going to have a wealth tax. நடைமுறைப்படுத்தப்படவுள்ள வாடகை வருமான வரி தொடர்பில் நான் விளக்கமளிக்க விரும்புகின்றேன். நாம் செல்வந்த வரியை கொண்டு வர தயாராகின்றோம். எனினும் இதன் எல்லை அதிகமானது. மக்களின் வீடுகளின் 90% அதில் உள்ளடங்காது. ஒரு வீடு உள்ளடக்கப்படாது. ஆகவே குழப்பமடைய வேண்டாம். உங்களுடைய வீடு பாதுகாப்பானதாக இருக்கும். எனினும் நாம் ஏன் வாடகை வருமான வரிக்கு செல்லுகின்றோம்? உண்மையில் இது மதிப்பிடக்கூடிய வருமான வரியை அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய வரி வருமானம் மத்திய அரசாங்கத்துக்கு உரியது. எனினும் சில வேளை இந்த பணம் மாகாண சபைக்கு சொந்தமானது என நீதிமன்றம் கூறலாம். அங்குள்ள அரசியலமைப்பு பிரச்சினையை தீர்ப்பதற்கு நாம் நடைமுறையொன்றை கொண்டு வந்தோம். அதனையே செல்வந்த வரி என கூறுகின்றோம். எனினும் அது அதிகூடிய எல்லையை கொண்டவர்களுக்கானது என்றே கூற வேண்டும். நாட்டின் பெரும்பான்மையான பிரஜைகள் இது தொடர்பில் கவலையடைகின்றார்கள் என நான் நினைக்கவில்லை. நாம் செல்வந்தர்களிடம் செல்வந்த வரி அறவிட வேண்டும். அது மிக தெளிவானது. ஐக்கிய மக்கள் சக்தி இது தொடர்பில் கரிசனை கொண்டுள்ளமையை நான் அறிவேன். ஏனெனில் அவர்களுடன் இருக்கும் கோடீஸ்வரர்களுக்கு வரி செலுத்த நேரிட்டுள்ளது. Who are with them will get tax, but nevertheless this is the reason for. புதிய வரிகளூடாக 60,000 கோடி ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாக அறிய கிடைத்துள்ளது. ஆனால் 1,00,000 கோடி ரூபாய் வரிச்சலுகை நாட்டில் உள்ள முக்கிய வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு 1,20,000 கோடி ரூபாய் வரி செலுத்தப்படாமல் உள்ளது. இவை முக்கியமான விடயங்கள். 1 கோடி ரூபாவிற்கு மேற்பட்ட வரியை செலுத்தாதுள்ளவர்கள் இந்த நாட்டில் 4,200 பேர் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் 1 கோடி ரூபாவிற்கு மேல் வரியை செலுத்த வேண்டியவர்கள். மதுபான வர்த்தகத்தில் செலுத்த வேண்டிய வரி 700 கோடி ரூபாவாகும். கடன் செலுத்துவதில்லை. கடன் செலுத்த தவறியவர்களின் பட்டியலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கூறினால் அது ரகசியமானது என பதில் கிடைக்கின்றது. අතිශය පෞද්ගලිකයි කියලා උත්තරයක් එනවා. හිතන්නේ සංඛ්‍යාලේඛන හරි කියලා කොහොම හරි මම කරුණට கேතුமா. இந்த புள்ளி விவரங்கள் சரியானவை என நான் நினைக்கவில்லை. அந்த விடயங்களை நான் அவருக்கு பெற்றுக் கொடுப்பேன். எத்தனை பேரிடம் வரி அறவிட வேண்டி உள்ளது என்ற விடயத்தை நான் வழங்குவேன். அதே போன்று நான் இணங்குகின்றேன். 2 தெரிவுக்குழுக்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி மேலும் அதிகமாக அறவிட வேண்டிய வரி தொடர்பாக கலந்துரையாட முடியும். IMF யோசனைகளையும் முன்வைத்து அது தொடர்பில் கலந்துரையாட முடியும். வங்கிகளின் ரகசியத்தன்மை பேணப்படுவதால் அந்த விவரங்களை என்னால் சமர்ப்பிக்க முடியாது. தேவை என்றால் நீதிமன்றத்தை நாட முடியும். 2 பிரதான வங்கிகளும் அரச வங்கிகள் அதிலிருந்து மக்கள் பணத்தை மீளப் பெற்றால் வங்கிகள் வீழ்ச்சியடையும். அரசாங்க வங்கிகள் மூலமே நாம் அரசாங்கத்தை நடத்துகின்றோம். நிதித்துறையில் அதிகளவான பணம் அரசாங்க நிறுவனங்கள் வசமே உள்ளது. இன்று எதிர்க்கட்சித் தலைவருக்கு சாதகமான ஒரு நாள். பார்லிமெண்ட் உறுப்பினர் அனுர திசாநாயக்க இங்கிலாந்தில் இருக்கின்றார். நாயக்கத்துமாட்ட வாசி දවස අනුර දිසානායක මන්තුමා ඉංගලන්ත. මම ගරු ජනාධිපතිතුමා ඊටාම සූක්ෂම පන්දු යැවීමක නිරත වුණා. ஜனாதிபதி மிகவும் துல்லியமாக பந்துகளை வீசினார். நீங்கள் முதலாவதாக மகளிர் வலுவூட்டல் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக கூறினீர்கள். அவ்வாறு செய்தால் அந்த விடயம் தொடர்பாக மாத்திரம் இங்கே கலந்துரையாடப்படும் என்ற நோக்கத்தோடு அதனை செய்தீர்கள். அதனை நாங்கள் தந்திரம் என கூற முடியும். பின்னர் நீங்கள் பழைய கோவிட் காலத்துடன் தொடர்புடைய விடயத்தை கூறினீர்கள். அமைச்சர் அத்தாவுல்லா அந்த சந்தர்ப்பத்தில் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அங்கே மஹிந்த ராஜபக்சவும் இருந்தார். எமது இடக்கப்பாட்டுடன் அமைச்சர் அத்தாவுல்லா புதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பசில் கோபம் கொண்டு ஜனாதிபதி எடுக்கும் தீர்மானங்களுக்கு அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என வேறொரு விடயத்தை செய்தார். நீங்கள் இங்கு வீசிய 3 பந்துகளில் சிறந்த பந்தாக முதலாவது பந்து அமைந்துள்ளது. முதலாவது பந்தின் ஊடாக உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு சவால் விடுத்தீர்கள். உயர்நீதிமன்றம் சட்டமூலங்கள் தொடர்பில் முன்வைக்கின்ற தீர்ப்புகளை சவாலுக்கு உட்படுத்த முடியுமாயின் ஆளும் கட்சியில் உள்ள ஜனாதிபதி அல்லது பிரதமர் அதனை செய்ய முடிந்தால் அதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூற முடியுமாயின் உயர்நீதிமன்றத்திற்கு சட்டமூலங்களை கொண்டு செல்வதற்கு நாட்டு மக்களுக்குள்ள உரிமை என்ன? பெண்கள் என கூறும் போது பாலின மாற்றத்தின் மூலம் பெண்களானவர்களும் அதில் தொடர்பு பட்டுள்ளனர். மேற்குலக நாடுகளின் மருந்து நிறுவனங்களின் தேவைக்காக இங்கே நுழைந்துள்ளனர். நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு சவால் விடுப்பது தவறானது. அவ்வாறு சவால் விடுக்கும் கலாச்சாரத்திற்கு சென்றால் நாம் உயர் நீதிமன்றத்தை நாடி பலனில்லை.